வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமாக கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அந்த டிஎன்பிஎஸ்சியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது முழுசாக படிக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வருஷமாக சின்சியராக படிச்சுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த பழைய புக்கு, அந்த சின்ன புக்காக இருக்குல்ல கருப்பா, அதுலேருந்து அப்புறம் புது புக்கு மாற்றுலதுலேருந்து இப்போது நியூ அப்டேட் வரைக்குமே வந்துட்டு அப்பப்போ படிப்பேன், புக்கு வாங்குவேன், அப்புறமா அதில் இன்ஸ் எழுதுவேன், நோட்ஸ் எழுதுவேன், அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருவேன். இதை நான் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. இப்போ 2 வருஷமாக ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்கேன். ஆனாலுமே சிலபஸே கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு ஒரு 100 டேஸ் தான் இருக்குங்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அதை சரி பண்ணணும். எல்லா சப்ஜெக்டையும் ஒரே ஃபார்மேட்டில் அணுகிறது தப்புன்னு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக இலக்கணம் ஆகிடுச்சு. இப்போயும் நான் போய் அட்டை டு அட்டை படிச்சுட்டே இருந்தேன்னா ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு அட்டை டு அட்டையே படிக்கணும். ஏன்னா எது எங்கேருந்து கேட்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத போல இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு அட்டை டு அட்டை படித்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்சில் சிலபஸ் கொடுத்துறாங்க, வேர் டு ஸ்டடீஸ் கொடுத்துட்றாங்க. நான் போய் தேடி கண்டுபிடிச்சி என்ன படித்தாலுமே பார்த்திங்கன்னா 60 மார்க் தான் வருது. அதாவது அது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். அதுதான் நான் மாங்குன்னு கிடைக்கிற டைமே கொஞ்சம் தான். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்போ தான் சின்ன பையன் 2வது குழந்தை இருக்காங்கனால 1 இயர் தான் ஆகுது. ஸோ டைம் பற்ற மாட்டேங்குது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூலை முடிக்க முடியல. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் கொஞ்சம் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் எங்கிட்டே இருக்கிற மிஸ்டேக்ஸும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் உடனே கிராப் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து கைடாக வந்து படிக்கிறனால அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ ஸ்கூல் புக்கெல்லாம் படித்து நிறைய வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதுவேன். இந்த மாதிரி ஒரு 10-20 நோட்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்ன மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. நான் என்ன தான் எழுதி என்ன தான் வந்துட்டு நோட்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பேராவாக புக்கில் இருக்கிறதையும் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் மாதிரியும் எழுதியிருக்கேன். எனக்கு என்ன பண்ணாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கலர் பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அதை படித்தா எனக்கு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியே இல்லை. அப்பப்போ ஒரு தூக்கம் வந்துடும், அப்புறம் கையெழுத்து கொனையாக ஆகிடும். இந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இதுவும் தப்பான ஒரு மெத்தடு தான். இருந்தாலும் எனக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அதனால் இவ்வளோ மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறம் இப்போ என்ன யோசிச்சுருக்கேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக்கு வந்து நான் ஒரு 5 தடவையாவது சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு படிச்சுட்டேன், அண்டர்லைன் பண்ணிவிட்டேன், நோட்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு வந்துட்டு தெரியுது எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம படிக்கும்போது நம்ம கையில் வந்துட்டு சிலபஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த சிலபஸ் பிரகாரம் என்னால் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு அளவுக்கு சொல்ல தெரியுது. ஆனால் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் எனக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் இல்லாமல் பதில் சொல்ல வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ரிவிஷன் பண்ணுறதுல நமக்கு ஒரு பிரச்சனை. இப்போ நான் இங்கே ஒரு டாபிக் படிச்சுட்டு நான் ஸ்கூல் புக்கு 4 இதை தேடிட்டு அதை நான் நோட்ஸ் எடுத்து திரும்ப ரிவைஸ் பண்ணணுன்னா என்னால் முடியல. அதுக்காக என்ன பண்ணேன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த புக் தான் பப்ளிகேஷன்ஸோட ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் நானும் நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தேன். இது சில பிடிஎஃபாகவுமே நமக்கு கிடைக்கிது தான். எல்லாமே நம்ம பிடிஎஃபாக வச்சுக்கக்கூடாது, நம்மளால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆர்டர் பண்ணிட்டேன். இது 600 ருபீஸ் தான். ஆனால் 900 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு ரூபாவும் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக வேறு இருக்கேன். ரொம்ப பட்ஜெட் பிரச்சனை, கிளாஸ் வேறு போகிறதுனால. ஆனாலுமே நான் யோசித்து பார்த்தேன் என்னென்னா கண்டிப்பாக நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் போனோன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறதே தப்பு அப்படின்னு தோணுதுனால நான் வந்துட்டு இதை வாங்கியிருக்கேன். ப்ளஸ் இது வாங்கினது காரணம் இது ரொம்ப நீட்டாக இருக்குது, பேப்பர்ஸும் நல்லாயிருக்கு, ஃபாண்ட்டும் நல்லா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ப்ளஸ் சிலபஸும் கவர் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் பெண்களோட பங்கு தான் இல்லாத மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த சப்ஜெக்டில் என்ன டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புக்கையும் படிச்சுட்டு போய் 12th இருக்கக்கூடிய காந்தி காலகட்டமும் நம்ம படிக்கணும். ஓகேவா? அப்போ படித்தோன்னா நமக்கு ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகிடும். ப்ளஸ் இதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம அதில் புக்கில் வந்து இன்ஸ் எடுத்துக்கலாம். புக்கில் இருக்கிற விஷயத்தில் இதுலேயே வந்துட்டு பக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்பேஸுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் வந்துட்டு என்ன முக்கியமான டாபிக், என்ன ஹெட்டிங்ஸ் எல்லாமும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. இதில் பெண்களுடைய பங்கு மட்டும்தான் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ப்ளஸ் ஒன்று அறிஞர் அண்ணாவோட ஃபுல் இதுவுமே கொடுத்துருக்காங்க. பெரியார்னா பெரியார் பற்றினா ஃபுல்லுமே அவர்
எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற வரைக்குமான எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், முக்கியமான எல்லா இயக்கத்தை பற்றியுமே கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இந்த டாப்பிக்கில் எக்ஸாம் இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த புக் நான் ஆல்ரெடி தமிழ் டெக்ஸ்ட் புக் படிச்சிருக்கனால நான் வந்துட்டு இந்த புக்கை நான் படிச்சுக்கிறேன். ஓகேவா? படிச்சுட்டேன்னா என்னால் வந்துட்டு ஒரு 50-60% முடிக்க முடியும். திரும்ப நான் போய் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஸ்கூல் புக்கை படிப்பேன். படிச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்து ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் ஒரே அப்போ வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். சரி, அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த புக்கை வந்துட்டு 10 தடவை படிச்சிட்டோன்னா 11ஆவது தடவையாக நமக்கு தேவைப்படுற ஒரு 4 பாயிண்ட் மறந்து போகிற அந்த 4 பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் வந்துட்டு சிலபஸில் இருக்க வார்த்தையை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா இப்போ 20,000-30,000 கொடுத்து 10 புக்கு 20 புக்குன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் அதில் பார்த்தேன், அதில் என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு கண்டென்ட் மிஸ் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டியூட்டோட புக்கில். பட் இவங்க ஒரு பப்ளிகேஷன்ஸ் புக்குங்கிறனால இன்னும் கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டு வெளியில் எங்கேயுமே போகாமல் அந்த சப்ஜெக்ட்குள்ளே அதை அடக்குறாங்க. ப்ளஸ் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. ஓகேவா? அதனால் வந்துட்டு 10ஆம் வகுப்பு அண்ட் பட்டப்படிப்பு தரம் ஓகேவா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் இது கண்டிப்பாக குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. நீங்கள் சிலபஸில் உங்களுக்கு தேவைப்படுறதை மட்டும் படிங்க. ஓகேவா? எல்லாத்தையும்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம். ஏன்னா 900 பேஜஸ்ங்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம பல்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பயம் வரலாம், ஆனால் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் இது மெயினாக எதுக்காக வாங்கினேன்னா, இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பெல்லாம் புக்ஸில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதர் சோர்ஸில் தான் நிறையா இருக்குது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. நான் மெயினாக இதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டு சாம்பிளில் வந்துட்டு நான் இந்த டாப்பிக்கு தான் பார்த்தேன். எனக்கு இந்த டாப்பிக் தான் ரொம்ப தேவைப்பட்டது. நான் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 60 மார்க் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டியூட்டோட புக்கெல்லாம் நம்புறீங்க, இன்ஸ்டியூட்டோட புக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 50 மார்க் தான் வாங்குவீங்க. ஸோ அவங்க அவ்வளோ கேவலமாக கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியாக தான் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க ஆன்சரோட. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டுற காரணம் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே தொழில் ஆய்வு நடந்தது அதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு அடிக்கடி இப்போ கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியம். இன்ஸ்டியூட்டோட புக்கு மட்டும் நம்பினீங்கன்னா நீங்கள் 50 மார்க்கை தாண்டி வாங்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா மறுபடியும் அவங்ககிட்டயே அவங்க படிக்கணும் அப்படிங்கிறனால அவங்க அவ்வளோக்கு தான் நம்மளை ட்ரைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா ஒரு 60 மார்க் வாங்குவீங்க. ஸ்கூல் புக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆத்தரோட புக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு மார்க்குக்குமே வந்து நீங்கள் மெனக்கிடணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இந்த மாதிரி பைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் எடுத்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் நோட்ஸ் எப்படி எடுத்தேன்னா தனியாக அதுக்கு ஒரு நோட்டு போட்டு எடுக்கிறது இல்லை. இப்போது அதுலேயே வந்துட்டு நான் நோட்ஸ் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 ஒயிட் பேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுலேயே வந்துட்டு இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்குறேன். 10 கொஸ்டின்ஸ் பார்க்குறேன்னா அதில் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக நான் வந்துட்டு அந்தந்த பேஜில் எடுத்து வச்சுப்பேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், அந்த டாபிக் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம அங்கேயே வந்துட்டு படிச்சுக்கிறோம். அப்போ நமக்கு மறக்காது இல்லையா? ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் படிக்கிறத விட அந்த சப்ஜெக்டாகவே படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு என்ன வார்த்தை கேட்குறாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் எழுதி வச்சுப்பேன். இப்போ ஒரு 100 பேஜுக்கு பார்க்குறேன்னா அந்த 100 பேஜில் அடிக்கடி என்ன வார்த்தை கேட்டாங்க அப்படிங்கிறதும் நான் எழுதி வச்சுப்பேன். இப்போ இங்கே ஒரு பிரதமர் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிரதமர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை படிச்சுட்டு நான் நோட்ஸில் ஏதோ ஒன்று எழுதி நோட்ஸ் எங்கேன்னு தேடி அந்த நோட்ஸில் பிரதமர் பற்றி எங்கே எழுதிருக்குன்னு தேடுறதை விட இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பிரிண்ட் போட்டுக்கிட்டு அது பக்கத்துலேயே அதோட பற்றின இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி, உரிமைகள் பற்றி, அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி இதெல்லாம் வந்து கேட்குறாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துட்டு எழுதலாம். இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு இது வந்துட்டு இப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் படிக்கிற ஃபீல் வந்து வருது. இது வந்துட்டு பாலிட்டி. ஓகேவா? அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது தான். கொஸ்டின்ஸ் பேப்பரில் இப்போ ஃபேமஸான இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் பேப்பராக நான் ஜெராக்ஸ் படிப்பேன். எல்லாமே ஃபோனில் இருக்குது தான். என் ஃபோனில் கிட்டத்தட்ட 1000 PDF வந்துட்டு இருக்குது. எது எங்கன்னு நம்ம எப்படி தேடுறது, அதுக்குள்ளே டைம் போயிடும் நமக்கு. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு 30+ ஏஜில் நம்ம படிக்கும்போது நமக்கு நிறைய வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபோனையே நம்பி இருக்க வேணாம், தலை வேறு வலிக்குது படிக்கிறதுக்கு. அதனால் நான் எதையுமே பிரிண்ட் போட்டுப்பேன். இந்த பிரிண்ட் போடுறதுக்காகவே நான் நிறைய பல கடன் வாங்கி வச்சுருக்கிறேன். அதனால் அதை பிரிண்ட் பண்ணி அதாவது டெஸ்ட் எழுதி ஆன்சர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கை படிக்கணும், ஒரு ஆத்தர் புக்கை படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து முடித்து ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு 70 to 80 மார்க் கண்டிப்பாக வரும். நம்ம 100க்கு 100 எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நமக்கு 80+ கட் ஆஃப் இருந்தாலே நாம் வந்துடும். ஓகேவா? அதுக்கு நான் வந்துட்டு இப்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது இந்த டாப்பிக்கு எனக்கு இந்த அகழ்வாராய்ச்சி, இந்த தமிழ் வரலாறு, அப்படி இயக்கங்கள் பற்றியெல்லாம் தேவைங்கனால நான் இந்த புக்கு வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புக்கு வேணால் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் நம்பி படிங்க. ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது மாதிரி இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். பட் என்னை மாதிரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணணும் மட்டும் இந்த மாதிரியான ஒரு புக்ஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நான் பாலிட்டிக்கும் ஒரு புக் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா, 20 மார்க் இருக்குது. ஸோ அதில்னால நான் வந்து இந்த ஒரு 3 டாபிக் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். தமிழ் மேக்ஸும் நம்ம கண்டிப்பாக முடிக்கணும். நான் தமிழுக்கும் ஒரு புக் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம என்ன புக்கு நம்ம படித்து இப்போ இருக்கிற புக்கை நம்ம படித்து நோட்ஸ் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ இருக்குது. தமிழுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நம்ம என்ன தான் புக் பேக்குன்னு போனாலும் இப்போ கேட்குறது இலக்கணம் மட்டுமே 85 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க வேறு சோர்ஸுக்கு தான் போவாங்க. ஓகேவா? நம்ம இதிலையே வந்துட்டு நம்மளால் தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது. அதனால் நான் மொத்தமாக வந்துட்டு இப்போதைக்கு 3 புக்கு வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு வாரம் படிச்சுட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் அடுத்த கட்ட புக்கையும் வாங்கலான்ட்டு நான் இருக்கேன். இது என்னோடய சஜஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.